கோவையில் 10 ஆண்டுகளாய் வீட்டை விட்டு வெளியேறாமல் இருக்கும் தாய் மகள் அதிர்ச்சி தரும் வீடியோ. கோவையில் 10 ஆண்டுகளாய் வீட்டை விட்டு வெளியேறாமல் இருக்கும் தாய் மகள் அதிர்ச்சி தரும் வீடியோ. கோவை 10 ஆண்டுகளுக்கு மேலாக வீட்டை விட்டு வெளியே வராமல் வாழ்ந்து வரும் தாய் மகளின் அதிர்ச்சி தரும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. கோவை காட்டூர் பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் 2 பெண்கள் ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மேலாக வீட்டை விட்டு வெளியே வராமல் வாழ்ந்து வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த குடியிருப்பு வாசிகளில் இருவரில் ஒருவர் பெயர் ருக்மணி, ஏறக்குறைய 60 வயது. மற்றொருவர் அவரது மகள் திவ்யா, ஏறக்குறைய 40 வயது என தகவல். இந்த அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டில் இவர்கள் இருவர் மட்டுமே வசிக்கின்றனர். பல வருடங்களாக வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்தாலும், அக்கம் பக்கத்தினர் யாருடன் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லாமல் இருந்தாலும், வெளி உலக தொடர்பே இல்லாமல் இருக்கின்றனர் என கூறப்படுகின்றது. இருவருக்கும் ஏதேனும் மனநல பாதிப்பு இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. பல வருடங்களாக வீட்டை சுத்தம் செய்யாததால் வீடே குப்பைக்கூழாக இருக்கின்ற காட்சி அதிர்ச்சியை அளிக்கின்றது. அதற்குள் எறும்பு, கரையான், பல்லி, பூரான், கரப்பான், எலி, மூட்டை பூச்சி என்று ஏகப்பட்ட ஜந்துக்கள் வீடு முழுவதும் நிறைந்து கிடக்கும் குப்பையில் இருக்கிறது. கெட்டுப்போன உணவையும் சுகாதாரமற்ற புழுக்கள் நெளியும் நீரை குடித்து வாழ்ந்து வந்து இருக்கின்றனர். சிசிடிவி கேமரா மூலம் இவர்கள் வசிக்கும் அவல நிலை தற்போது தெரிய வந்துள்ளது. இத்தகைய சூழலால் அவர்கள் இருவருக்கும் பாதிப்பு ஏற்படுவதோடு அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் மற்ற குடும்பங்களுக்கும் கூட சுகாதார சீர்கேடு மற்றும் தொற்றுநோய் பாதிப்பு ஏற்படலாம் என்பதால் இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் நிலை தற்போது எழுந்துள்ளது. உதவிக்கு யாரும் இல்லாமல் தன்னந்தனியே வசிக்கும் இந்த பெண்களின் வீட்டை கோவை மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களை கொண்டும் தன்னார்வலர்கள் அமைப்புகள் மூலமாகவும் உடனடியாக சுத்தம் செய்ய வேண்டியது அவசியமாகும். வீட்டை சுத்தம் செய்து மனநல பாதிப்பு உள்ளாகி இருக்கும் இந்த பெண்மணிகள் இருவரையும் இத்தகைய மோசமான சூழலில் இருந்து மீட்டு உரிய மனநல ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளிப்பதோடு அவர்களுக்கு யாரேனும் உறவினர்கள் இருந்தால் தகவல் தெரிவித்து அவர்களது நிலையை மாற்ற உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது அந்த அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வித்யா ஓகே ஓகே. ஓ காஃபி கொடுத்துருவீங்களா? காஃபி போட்டு தருவேன். நீங்கள் குடிப்பீங்கன்னா அப்புறம் ஹைஜீனிக் வேறு யாரும் சாப்பிட்றதில்ல. அதனால் நாங்கள் யாருக்கும். நீங்கள் மேரிடா? இல்லை இல்லை. இதெல்லாம் என்னது? இதில் என்னென்னமோ வச்சுருக்கீங்க? எது? இதில் எல்லாம் என்னென்னமோ வச்சுருக்கீங்க? இது வந்து வாங்கின ஃபுட்டு, அது இட்லி, அது வந்து வேணா தயிர், மோர், அந்த மாதிரி பால் வாங்குறதில்ல, அதனால அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? எங்களுக்கு மெயினாக இந்த கார்பேஜ் வந்து ஆக்சுவலாக தூக்கி போட வேண்டியது. எதில்? இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே கார்பேஜ் தான். இந்த இடம் இது வந்து ஃபுல்லாகவே அதான் நாங்கள் எங்களால் வெளியில் போட முடியாதுனால இங்கே நிறைய சேர்ந்துருக்கு. ஓகே 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 ஓகே. அம்மா சேர்த்து வைக்கிறாங்க. வச்சு பிரயோஜனம் இல்லை. வெளியில் போட்டால் தான் அது வெளியில் போகும். அது வெளியில் போட ஆரம்பிச்சாலே நாங்களே பேக் பண்ணி வச்சு என்னால் போய். ஓகே, இன்னைக்கு ஆள் வர சொல்கிறேன் நான். எங்கள் டீம் எங்கள் டீம் தான் வருவாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இதுலலாம் எங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நான் உங்களுக்கு இது எல்லாமே எடுத்து இது வந்து எங்களுக்கு க்ளீனாக ஓரளவுக்கு வந்து எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால லைட் இல்லையா இங்கே? இல்லை இல்லை, லைட் இல்லை. இந்த ஒரு லைட் தான். அந்த நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ் நாங்களே போட ஆரம்பிச்சோம்னா நாங்களே எடுத்து போட்டு பண்ணிடுவோம். எங்களால் போடாமல் என்னால் போய் பண்ண முடிய மாட்டேங்குது. இங்கே ஃபயர் ஆகிருக்கு. ஆமாம். இதே பாச்சு 19ல் ஆச்சு. 19ல் ஆச்சு. அப்படியே வச்சுருக்கீங்க? ஆமாம், எங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இல்லை அது ரிப்பேர் பண்ணி இது பண்ணுறதுக்கெல்லாம். அதுவே அக்கா கடையில் இடம் இது அட்டாச்மெண்ட்ஸ் போட்டோம். ஓகே, இதெல்லாமே நான் உங்களுக்கு பக்காவாக நீட்டாக க்ளீன் பண்ணி உங்களுக்கு பெயிண்டிங்லாம் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? நான் உங்கள் பிரதர். ஓகேவா? கைண்ட் ஆஃப் வியூ எல்லாம் அஃபோர்டிங். எங்களால் இப்போது அஃபோர்ட் பண்ண முடியும். நீங்கள் எங்களுக்கு பணமெல்லாம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் வேறு பணம் கொடுக்க ஏன் நினைக்கிறீங்க? இப்படி இருந்தால் பண்ணி வச்சுருக்கா. எது? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இதில் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா பிரைன் போயிடும். ஸோ நீங்கள் எனக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள். வித்தின் 2-3 ஹவர்ஸில் உங்களுக்கு எல்லாமே நீட்டாக எடுத்து கொடுத்துருவோம். இங்கே ஒரு சமையல் ரூம் இருக்குது. இதுதான் மெயின் சமையல்லாம் முதல்ல வச்சுட்டு இருந்தோம்.
அப்புறமா வந்து இங்கே ஏதோ ப்ராப்ளம்னால we shifted. அப்புறம் அப்பா என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனைனா என்னால் வெளியில் எடுத்துன்னு போய் போட முடியல பேக்கில் தான் மெயின் பிரச்சனை. இப்போ எல்லாமே எடுத்து போட்டுறேன். எனக்கு அப்படி அது கூட அப்போ திருப்பி பேக்கேஜஸ் வரும். அதில் டெய்லி வந்து உங்களுக்கு வந்து எடுத்து போய்ட்டு டெய்லி கூட வேண்டாம், வீக்லி ட்வைஸ் தான் வந்து ஹாய்மா, போடும். how are you? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் ப்ளீஸ் இவங்க ஃப்ரெண்டு சொல்லுங்க. வந்து அவரோட வந்துக்கிட்டு பேசிக்கிட்டு அவங்க மாமா நீங்க எப்படி இந்த பர்மிஷன் எல்லாம் நீங்க போட்டு ஐயோ தான் சரி you gave them யா and I strictly object to this. நீங்க எங்களோட